வணக்கம், என் பேர் முத்து விக்னேஷ். அக்குபஞ்சர் மற்றும் எனர்ஜி ஹீலிங் தெரபிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் கரியர் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்காக இந்த டெமோமீட் எடுக்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு எப்படி அக்குபஞ்சர் மூலமாக சிகிச்சை அளிக்கிறதை பார்ப்போம். இவர் நம்ம பேஷண்ட். இவருக்கு இப்போ அக்குபஞ்சர் டீப்பல்ஸ் மூலமாக சிகிச்சை அளிக்க போகிறோம். இப்போ பல்ஸ் பார்த்ததில் இவருக்கு நெருப்பும் நிலமும் குறைபாடாக இருக்குது. இப்போ அந்த புள்ளியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மூலமாக அவருக்கு சரியாக போயிடும். இப்போ நெருப்பும் நிலமும் இருக்க புள்ளியில் நிழல் போட்டிருக்கோம். புள்ளியை செக் பண்ணோம் அப்படின்னா அது சரியாக இருக்கும். வாங்க செக் பண்ணலாம். இப்போ நெருப்பும் நிலமும் நல்லா இருக்கு. இப்போ ஒரு எனர்ஜி ஹீலிங் கொடுக்க போகிறோம். எனர்ஜி ஹீலிங் என்னன்னா, ஒரு மனிதனில் இருக்க அவங்களோட ஆறாவில் இருக்க அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும், அது போக அவங்களோட 7 சக்கரங்களில் இருக்க இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்காகவும் தான். இப்போ நம்ம ஹீலிங் கொடுக்கறதுக்கு அந்த எனர்ஜி ஹீலிங் கொடுக்குற ஹீலருக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. என்னன்னா, உள்ளங்கை உரம் ஊட்டுதல், தியானங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு நம்ம எனர்ஜி ஹீலிங் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இவங்களோட பாடியை ஸ்கேன் பண்ண போறோம். ஸ்கேன் பண்ணி எங்கெல்லாம் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத செக் பண்ண போறோம். இவருக்கு வாயில சில இம்பேலன்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இவரோட ஆறாவை கலைச்சு விட்டுட்டு நம்ம சில ரைக்கி குறிகள் போட்டு இவங்க உடம்புல இருக்கிற அழுக்குகளை சரி செய்ய போறோம். எந்த குறியீடு போட்டாலும் அது 3 தடவை போடணும். இப்ப இவர் உடம்புல இருக்கிறது அழுக்குகளா ரிமூவ் பண்றதுக்கான ரெக்கிகள் போட்டிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த அழுக்குகளை ஃபுல்லா இழுத்துட்டு போய் இவர் காலு கீழே உப்பு தண்ணி இல்லைன்னா மிஸ்டிக் பயிர் வச்சு அதில் விட போறோம். எல்லாமே 3 தடவை பண்ணணும். சக்தி உள்ளேருந்து வெளியே போகாம இருக்கவும், வெளியேருந்து உள்ள போகாம இருக்கவும் கட் பண்ணி சீல் பண்ணிட்டு நம்ம இழுத்து விட்ட மிஸ்டிக் ஃபயருக்கு அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக ரகு போடுறோம். இப்ப இவருக்கு சக்தி ஊட்டும் குறியீடுகள் போட போறோம். எந்த குறியீடு போடாலும் 3 தடவை போடணும். இப்போ அவருக்கு சக்தி குறியீடு போட்டிருக்கோம். இப்போ இவர் எந்த உட்கார சொல்லலாம். இப்ப இவங்க உடம்புல எல்லா சக்கராக்கும் நம்ம சக்தி போகும்.
அவ்வளோதான், உங்களுக்கு சரியாக போயிடும்.